அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலிருந்து உங்க தம்பையா பேசுறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை அப்படிங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கிறது தான். இந்த காணொலியில ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள பயன்படுத்த போற ஒரு முக்கியமான வார்த்தை குழுமத்தை பத்தி தான் பேச போறோம். இது என்ன வேர்ட் குரூப், இது என்ன ஒரு வார்த்தை குழுமம் அப்படின்னாக்கா, ஒரு 400 வார்த்தை நீங்க தெரிஞ்சா போதுங்க. ஆங்கிலத்தை பொறுத்த வரலும் நீங்க ரெகுலரா இல்லாட்டி யார்கிட்ட வேணாலும் ஆங்கிலம் பேசலாம். 400 வார்த்தை, அதை 4 குழுவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு குழு தான் 100 வார்த்தை. அது பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ரொம்ப கிராமருக்கெல்லாம் போக வேண்டாம், அது தேவையும் இல்லை. உங்களுடைய பெயரை, இடத்தோட பேரை, ஒரு பொருளோட பேரை, அதோட தன்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஒரு பெயர் சொல்லோட தன்மையை உணர்த்துறதுக்கு பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஸோ இது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இதில் 100 வார்த்தைகள் இருக்குது. இந்த 100 வார்த்தைகளும் நான் முன்னாடி சொன்ன 400 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கும். இந்த 100 வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியம் கொடுத்துருப்போம். நம்ம தமிழ் வாக்கியமும் ஆங்கில வாக்கியமும், எந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் தவற விட வேண்டாம். இந்த 100 வார்த்தைகளை, 100 வாக்கியங்கள், தமிழ் ஆங்கில வாக்கியங்களை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஆங்கிலம் சரளமாக பேசுறதுக்குரிய முதல் தெம்பு, அந்த முதல் படிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு பெஸ்ட், பிஇஎஸ்டி. பெஸ்ட்னா மிகச்சிறந்த. he is my best friend, அவன் எனக்கு மிகச்சிறந்த தோழன். she is my best friend, அவள் எனக்கு மிகச்சிறந்த தோழி. பெஸ்ட், பிஇஎஸ்டி, பெஸ்ட்னா மிகச்சிறந்த. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ரைட், ஆர்ஐஜிஹெச்டி. ரைட்னா சரி. they are absolutely right, அவர்கள் முழுவதுமாக சரி, அவர்களுடைய கருத்து முழுவதுமாக சரியானது. ரைட், ஆர்ஐஜிஹெச்டி, ரைட்னா சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு சோசியல், எஸ்ஓசிஏஎல். எஸ்ஓசிஏஎல் சோசியல்னா சமூகம், சமூக. she has social skills, அவளுக்கு சமூக திறன் உள்ளது. அப்படின்னாக்கா அவள் எல்லாரோடையும் நல்லா பழகி பேச முடியும். she has social skills. சோசியல் அப்படின்னா சமூகம். அடுத்து நம்ம பார்க்க போற வேர்டு ஒன்லி, ONLY. ஒன்லி அப்படின்னா மட்டுமே. he was the only person in the room, அவன் ஒருவன் மட்டுமே அந்த அறையில் இருந்தான். ஒன்லி, ONLY, ஒன்லினா மட்டுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு பப்ளிக். பப்ளிக்னா PUBLIC. பப்ளிக்னா பொது. பொதுனா எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் காட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒவ்வொரு மாநிலமும் அதற்குன்னு தனியாக ஒரு பொது போக்குவரத்து வைத்திருக்கிறது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் பொது, PUBLIC, பப்ளிக்னா பொது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஷுவர். ஷுவர்னா SURE. ஷுவர்னா உறுதியா, நிச்சயமா. ஆர் யூ ஷுவர், நீங்க உறுதியா சொல்றீங்களா, நீங்க நிச்சயமா சொல்றீங்களா? ஆர் யூ ஷுவர். ஷுவர்னா நிச்சயம், உறுதி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு லோ, LOW. லோன்னா குறைந்த, கீழே. த மூன் வாஸ் லோ இன் த ஸ்கை, சந்திரன் வானத்தின் கீழே இருந்தது. லோ, LOW, லோன்னா குறைந்த இல்ல கீழே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஏர்லி. ஏர்லினா EARLY. ஏர்லினா சீக்கிரம், முன்னாடியே சீக்கிரம். we are early today, நாங்கள் சீக்கிரமாக வந்தோம். இன்று நாங்கள் சீக்கிரமாக வந்தோம். we are early today. ஏர்லி, EARLY. ஏர்லினா சீக்கிரம், முன்கூட்டியே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஏபிள், ABLE. ஏபிள்னா திறமை வாய்ந்த. ஸோ he is an able writer, அப்படின்னா அவன் ஒரு திறமை வாய்ந்த எழுத்தாளன். he is an able writer. able, ABLE. ஏபிள்னா திறமை வாய்ந்த. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஹியூமன், HUMAN. ஹியூமன்னா மனிதநேயமிக்க, மனிதம் உள்ள. he is a good human being, அவன் ஒரு நல்ல மனிதநேயமிக்க மனிதன். ஹியூமன், HUMAN. ஹியூமன், மனிதநேயமிக்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு லோக்கல், LOCL. லோக்கல்னா உள்ளூர் பகுதி, லோக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளூர் பகுதி. his family is in a local area, அவனுடைய குடும்பம் ஒரு உள்ளூர் பகுதியில் இங்க பக்கத்துல தான் இருக்குது. லோக்கல், LOCAL. லோக்கல்னா உள்ளூர் பகுதி, உள்ளூர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு லேட், LATE. லேட்னா தாமதமாக வர்றது, தாமதமாக இருக்கிறது.
The train was late yesterday. புகைவண்டி நேற்று தாமதமாக வந்தது. The train was late yesterday. Late late லேட்னா தாமதமாக வருதல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து hard hard. ஹார்ட்னா கடுமையான. She worked hard. அவள் கடுமையாக வேலை செய்தாள். She worked hard. hard 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 அப்படின்னா கடுமையான. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து மேஜர் major. மேஜர் அப்படின்னா பெரிய. So that was a major decision. அது ஒரு மிகப்பெரிய முடிவாக இருந்தது. That was a major decision. Major major மேஜர்னா பெரிய மிகப்பெரிய. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து better better. பெட்டர்னா சிறந்த. It is a better pen. இது ஒரு சிறந்த பேனா. It is a better pen. better 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 சிறந்த. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து economic ECONOMIC. எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட. இந்தியா இஸ் குட் அட் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்தியா நாடு பொருளாதார விஷயங்கள்ல மேம்பட்டு வருகிறது. இந்தியா இஸ் குட் அட் எக்கனாமிக் அஃபேர்ஸ். எக்கனாமிக் பொருளாதார. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து ஸ்ட்ராங் STRONG. ஸ்ட்ராங்னா பலமான பலம் வாய்ந்த. we are a very strong team. நாம் ஒரு மிக பலம் வாய்ந்த அணி. ஸ்ட்ராங் STRONG ஸ்ட்ராங் அப்படின்னா பலம் வாய்ந்த. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து பாசிபிள் POSSIBLE. பாசிபிள்னா சாத்தியமானது முடியும். இட் இஸ் பாசிபிள் இது முடியும் இது சாத்தியமானது. லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் பாசிபிள் த்ரூ மை வீடியோஸ். என்னுடைய காணொளி மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது சாத்தியமானது. லேர்னிங் இங்கிலீஷ் த்ரூ மை வீடியோஸ் இஸ் பாசிபிள். பாசிபிள் POSSIBLE பாசிபிள் சாத்தியமானது முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து ஹோல் WHOLE. ஹோல்னா W வந்து இங்க சைலண்ட்டுங்க. WHOLE ஹோல்னு தான் படிக்கணும். ஹோல்னா முழுவதும். I ate a whole fish. I ate a whole fishனா நான் ஒரு முழு மீனை சாப்பிட்டேன். I ate a whole fish. ஹோல் WHOLE ஹோல்னா முழுவதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு வந்து ஃப்ரீ FREE. ஃப்ரீனா இலவசம் சுதந்திரம். இலவசம் சுதந்திரம். He is a free man. அவன் ஒரு சுதந்திரமான மனிதன். ஃப்ரீ FREE ஃப்ரீ சுதந்திரம் இலவசம். இந்த வீடியோ முழுமையாக கண்டுகளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மறந்துடாமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரி எல்லா பயனுள்ள வீடியோவும் வர்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.